அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். பிரெஞ்சு வகுப்பிலிருந்து திரும்பிய நர்மதா வாசல் வராண்டாவில் செருப்பை கழற்றி வைக்கும் பொழுது தன் பாட்டியும் அம்மாவும் மாறி மாறி அப்பாவின் மீது கோபத்தை கொட்டி கொண்டிருந்ததை கேட்டவளாய் வராண்டாவிலேயே நின்று விட்டாள். ஏண்டா ராகவா, உனக்கு புத்தி இருக்காடா? வீட்டுக்கு பெரியவளா நான் ஒருத்தி கல்லாட்டா இருக்கேன். என்னை ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலையா உனக்கு? இது பாட்டியின் குரல். கேளுங்கம்மா, நல்லா கேளுங்க. வயசானா அறிவு மங்கி போகும்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கு. ஊர்ல உலகத்துல கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. நாம என்ன அமெரிக்கர்களா இல்ல ஐரோப்பியர்களா? பையன் பொண்ணோட பழகி பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பானாம். இங்கே வந்து நம்ம வீட்டுல 2 நாள் தங்கிட்டு போய் அப்புறம் முடிவு பண்ணுவானாம். என்ன அநியாயம்! பிள்ளையோட அப்பா சொன்னாருன்னு இவரும் அசடாட்டம் தலையை ஆட்டிட்டு வந்து நிற்கிறாரு. நான் ஏதோ ஒரு பெண்ணை உப்புக்கல்லாட்டமா வச்சுக்கிட்டு நல்ல இடமா அமையணுமேனு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் என்னடானா பிள்ளையை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதோட பலன் என்ன ஆகும்னு யோசிக்காம பேசிட்டு இருக்கிறார். அந்த பிள்ளை அப்படி என்ன வசதி? பெரிய ராஜகுமாரனா? இந்த சம்பந்தத்திலே வீட்டு பெண்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி உடனே வரவேண்டாம்னு தந்தியடிங்க. அம்மாவோ தன் மாமியாருக்கு மேல் சுருதி ஏறிய குரலில் சொன்னாள். 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. வரப்போறது என் சிநேகிதனோட பிள்ளைதானே. லண்டன் எல்லாம் போய் பெரிய படிப்பு படிச்சிருக்கான். தன்னோட அம்மா பேச்சை தட்டக்கூடாதுன்னு அங்கே கிடைச்ச வேலையை உதறிட்டு இங்கே திரும்பி வந்து டயர் கம்பெனியில சேர்ந்து வேலை செய்கிறான். பெத்தவங்க பேச்சை இந்த காலத்துல எந்த பிள்ளை கேட்குறான்? வெளிநாட்டுல இருந்துட்டு வந்த தோஷம் ஐடியாவெல்லாம் கொஞ்சம் மாடனா இருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணோட பேசி பழகணும்னு சொல்றான். நமக்கோ சாஸ்திரப்படி ஜாதகம் பார்த்து சேர்ந்து போச்சு. குடும்பம் நல்ல குடும்பம், அதுவும் தெரிஞ்சவங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துல எடக்கு பண்ணினா நல்ல வரன் கையை விட்டு போயிடும். அதெல்லாம் சம்மதிச்சிடுவான். ஏன் கவலைப்படுற? ஒத்துக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அதையும் யோசிக்கணும்ல. நம்ம பொண்ணோட 4 பேர் அறிய பழகிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டா அப்புறம் அவளோட எதிர்காலம் என்ன ஆகுறது? அடியே கல்யாணி, பழகுறதுனா என்ன அர்த்தம்? மேற்கத்தியக்காரர் மாதிரி கட்டி அணைச்சிக்கிட்டு தெருவிலே நடக்க போறாங்களா? பைத்திய மாதிரி பேசாத. ஆமா, பைத்தியம்தான். என்னவோ பண்ணுங்க. நான் சொல்றதை நீங்க என்னைக்காவது காதுல வாங்கியிருக்கீங்களா? இப்போ மட்டும் காதுல வாங்க போறீங்களா என்ன? நாளைக்கு குழந்தை கல்யாணம் ஆகாம நின்று 4 பேர் 4 பேசுறதுக்குள்ள நான் கண்ணை மூடிடணும். காமாட்சி தாயே காப்பாத்து. கல்யாணியின் கண்களிலிருந்து பிரளயம் வர தயாராயிற்று. நர்மதா தனக்கு வந்த சிரிப்பை மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். அம்மாவும் பாட்டியும் வேண்டாததை எல்லாம் நினைத்து ஏன் இப்படி கவலைப்படுகிறார்கள்? அவள் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? அவளுடைய சிநேகிதர்களில் சிலர் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களும் இருந்தார்கள். பெரியவர்களின் கண்காணிப்பில் தான் இப்படி ஒரு புதுவித பெண் பார்க்கும் படலம் நடக்கப் போகிறது. அவளை வேண்டாம் என்று மறுக்க ராஜேஷுக்கு எத்தனை உரிமை உண்டோ அத்தனை உரிமை அவளுக்கும் அவனை நிராகரிப்பதற்கு உண்டு. அவள் எம்ஏ படித்திருக்கிறாள். 10 ராஜேஷ்களை சமாளிக்கும் சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. அதை புரிந்து கொள்ளாமல் வீட்டில் பெரியவர்கள் இப்படி தங்களை குழப்பிக் கொள்ளுவானேன் என்று எண்ணியவளாய் அப்பொழுதுதான் உள்ளே நுழைகிறவள் மாதிரி வந்தாள். அவளை கண்டதும் ராகவன் தன் பொறுப்பு குறைந்தவர் போல், சொல்லுமா நர்மதா, நாளைக்கு காலையில உன்னை பார்க்க பையன் வரப்போறான். உங்க அம்மாவும் பாட்டியும் அவன் வரக்கூடாதுன்னு போர்க்கொடி காட்டிட்டு நிக்கிறாங்க. உன் அபிப்பிராயம் என்ன என்றார். வரக்கூடாதுன்னு எங்கே சொன்னேன்? 2 நாள் எல்லாம் பழக விட முடியாதுன்னு தானே சொன்னேன் என்றாள் கல்யாணி. வரட்டுமேப்பா. நர்மதாவின் கணீர் என்ற பதில் கல்யாணிக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையையும் தகர்த்து விட்டது. அப்பாவும் பொண்ணும் எக்கேடோ கெட்டு போங்க. அவள் முணுமுணுத்து கொண்டே உள்ளே போனாள். மறுநாள் காலையில் ராகவன் மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் ராஜேஷை அழைத்து வந்தார். இறங்கினதுமே ஏன் உங்கள் பெண் வரவில்லை என்று கேட்டானாம். அதை ராகவன் வீட்டுக்கு வந்து நர்மதாவிடம் கிசுகிசுக்க போக ஒட்டு கேட்டு விட்டு கல்யாணி, ஆமாம், பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் கேட்கட்டும், இப்போ என்ன பெரிய உறவு என்று ரகசியமாக புரிந்தாள். அப்பாவும் பொண்ணும் ஒரு கட்சி, மாமியாரும் மருமகளும் ஒரு கட்சி என்று வீட்டில் இருந்தவர்கள் 2 பிரிவுகள் ஆனாலும் வந்தவனுக்கு உபச்சாரம் எதிலும் குறை வைக்க முடியவில்லை.
வேலைக்கு ஒரு ஸ்வீட்டு, பாயாசம், பலகாரங்களுமாக சமையல் அமர்க்களப்பட்டது. நர்மதா பளிச்சென்று உடை உடுத்தி கொண்டு ராஜேஷுக்கு வேண்டியவைகளை கவனித்து கொண்டாள். உணவு பரிமாறினாள். அவன் கேட்ட கேள்விகளுக்கு சளைக்காமல் பதில் சொன்னாள். பிரபல நாவலாசிரியர்களின் நடைகளை பற்றி விவாதித்தாள். அவன் வேண்டுமென்றே அவள் பிரெஞ்சு பயிலுகிறாள் என்று தெரிந்து கொண்டு பேச்சின் நடுவில் பிரெஞ்சு பதங்களை பிரயோகித்தான். அவளும் புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக விடை சொன்னாள். வீணை வாசித்து காட்டினாள். அவன் ரகசியமாக தோட்டத்தில் சிகரெட் பிடிக்க தீப்பெட்டி கொண்டு வந்து கொடுத்தாள். மாலையில் அவனுடன் வாக்கிங் போனாள். ஒரு நாள் பொழுது போனதே தெரியவில்லை. பையன் என்னவோ பார்க்க லட்சணமாகத்தான் இருக்கான். காதுக்கு பக்கத்துல 2 கரப்பாம்பூச்சி ஊறுவது மாதிரி முடியை வளர்த்துட்டு இருக்கிறது தான் சகிக்கல என்று மாமியாரிடம் அபிப்பிராயத்தை வெளியிட்டாள் கல்யாணி. பாட்டி அத்தைன்னு பிரியமாக கூப்பிட்டு பேசுறான். ஆனால் அதென்ன, செடிக்கு பின்னாடி நின்றுட்டு ரயில் என்ஜின் மாதிரி மணிக்கணக்கா புகை விடுறான். நம்ம வீட்டில் யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாதே என்று பாட்டி அங்கலாய்த்தாள். ராஜேஷ் நர்மதா தன் முன் வந்து நின்ற பொழுதெல்லாம் நேரே பார்க்க அவள் எப்படி இருக்கிறாள், பக்கவாட்டில் பார்த்தால் மூக்கு எடுப்பாக இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவள் நடையுடை பாவனைகளை கூர்மையாக கவனித்தான். அவள் பேசும்போது தயங்குகிறாளா, சரளமாக இருக்கிறாளா என்று பார்த்தான். தனக்கு தெரிந்த பெண் சிநேகிதிகளுடன் அவளை அவன் மனம் ஒப்பிட்டு பார்த்தது. அவள் இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக உடை உடுத்தி கொள்ளலாமோ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். கொஞ்சம் கர்நாடகா டைப்போ என்று சந்தேகப்பட்டான். அவளுடைய கலகலவென்ற சிரிப்பில் அவன் கவர்ச்சியில் ஒரு நிமிடம் மனதை பறிகொடுத்தான். மறுநாள் காலை ராகவனுக்கு ஆபீஸுக்கு போக வேண்டியிருந்தது. அவர் கிளம்பிக் கொண்டிருக்கும் போது ராஜேஷ் வந்து, சார், நர்மதாவை நான் கொஞ்சம் வெளியே அழைத்து போகலாம் என்றிருக்கிறேன். அவரை கேட்டபொழுது பாட்டியும் கல்யாணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்கோர்ஸ், கோ அஹெட் என்று ராகவன் யாருடைய முகத்தையும் பார்க்காமல் பதில் சொல்லிவிட்டு நழுவி விட்டார். பிற்பகல் 1 மணிக்கு ஆபீஸ் டிரைவர் காரை கொண்டு வந்து நிறுத்தி பூட்டிவிட்டு சாவியை கொடுக்கும் பொழுது தியேட்டரில் 3 மணி காட்சிக்கான ஒரு ஆங்கில படத்துக்கு 2 டிக்கெட்டுகளையும் கொடுத்துவிட்டு போனான். உங்க ஃபாதர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் டைப், ஐ லைக் ஹிம் என்று நர்மதாவிடம் சொன்னான் ராஜேஷ். அப்பாடா, அவரை பிடித்து விட்டதாக்கும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்ட நர்மதா புன்னகை புரிந்தாள். ஜன்னலுக்கு பின்னால் இருந்த வண்ணம் பாட்டியும் அம்மாவும் அரைமனதுடன் விடை கொடுத்துவிட்டு ரகசியமாக அவள் காரில் ஏறி உட்காருவதை பார்த்து கொண்டு அவர்கள் நிற்பதை கண்டதும் நர்மதாவுக்கு சிரிப்பு வந்தது. முன் சீட்டு கதவை திறந்து நர்மதா அமர்ந்ததும் மூடிவிட்டு டிரைவர் ஆசனத்தில் தான் அமர்ந்த பொழுது அவன் வேண்டுமென்றே அவள் தோளின் மீது உரசும் வண்ணம் உட்கார்ந்தான். அவள் அசையவில்லை. முகத்தில் எந்தவிதமான சலனத்தையும் காட்டவும் இல்லை. பரவாயில்லை, தைரியசாலியான பொண்ணுதான் என்று எண்ணிக்கொண்டான் அவன். தெருமுனை திரும்பி மெயின் ரோட்டில் கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டார்கள். வலது பக்க முன் சக்கரத்தில் காற்று போய் தொய்ந்தாடுவது தெரிந்தது. காரை நிறுத்திவிட்டு இறங்கி பார்த்த ராஜேஷ், அடட, பஞ்சர் என்று கலவரத்துடன் சொன்னான். அப்படியா, சீக்கிரம் மாற்றி விடுங்கள். எனக்கு படத்தை முதலிலிருந்து கடைசி வரை பார்த்தால்தான் சினிமா பார்த்த திருப்தி என்று சொல்லிவிட்டு கைப்பையிலிருந்து ஒரு ஆங்கில நாவலை எடுத்து படிக்க துவங்கிவிட்டாள் நர்மதா. ராஜேஷ் கையை பிசைந்து கொண்டு நின்றான். அவன் பிரபல டயர் கம்பெனியில் சட்ட ஆலோசகனாக இருந்தானே தவிர கார் டயர் பஞ்சரானால் எப்படி மாற்ற வேண்டும் என்பது துளியும் தெரியாது. 5 நிமிடங்களுக்கு பின்னரும் நிலைமையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததை கண்ட நர்மதா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று மெல்ல எட்டி பார்த்தாள். ராஜேஷ் யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு பரபரவென்று இறங்கி டிக்கியை திறந்தாள். ஸ்டெப்னியை எடுத்து கீழே வைத்து கொண்டாள். அவன் பார்த்து கொண்டிருக்கையிலேயே புடவையை சற்று தூக்கலாக எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு ஜாக் போட்டு முன்புறத்தை உயர்த்திவிட்டு பழைய டயரை கழற்றி எடுத்து புதியதை மாட்டி பொருத்தினாள். கழற்றிய டயருடன் இதர உபகரணங்களையும் எடுத்து டிக்கியில் போட்டுவிட்டு அருகே இருந்த வீட்டுக்குள் நுழைந்து கையை கழுவி கொண்டு வந்து நின்ற பொழுது ராஜேஷுக்கு அவளை பார்க்க ஏதோ சினிமா கதாநாயகி மாதிரி இருந்தது. அந்த ஆச்சரியம் அடங்குவதற்குள்ளாகவே அவள் டிரைவரின் சீட்டில் ஏறி உட்கார்ந்து வாருங்கள் போகலாம் என்று வண்டியை கிளப்பிய பொழுது அவனுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டது.
அடடே, ஆல்ரவுண்டராய் இருப்பீர்கள் போல இருக்கே. அடக்கமாய் இருந்து கொண்டு எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று அவளை பாராட்டிய வண்ணம் அவளை கனிவுடன் பார்த்தான் அவன். அவள் முகத்தை தனக்கு நேராக திருப்பி அவளுடைய நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வையை இதமாக கைக்குட்டையால் ஒற்றி எடுக்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. தன்னை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். மிஸ்டர் ராஜேஷ், நீ என்று என்னை சொன்னால் போதும், மரியாதையெல்லாம் தேவையில்லை. அடக்கமாக இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சத்தம் போட வேண்டுமா என்று நர்மதா சொல்லிவிட்டு மெல்லிய புன்னகை புரிந்தாள். ஒரு அழகான பொண்ணுக்கு அழகாக டயரும் மாற்ற தெரியும் என்பதை இன்றுதான் தெரிந்து கொண்டேன். அவன் சொன்னதை கேட்ட பொழுது நர்மதா நாணத்தில் முகம் சிவந்தாள். தியேட்டருக்கு அருகில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் படம் பார்க்க போனார்கள். ராஜேஷின் மனம் அதில் லயிக்கவில்லை. சலனமின்றி பதுமை போல் அமர்ந்திருந்த அவளை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவனை பற்றி அவள் என்ன நினைக்கிறாள், அவன் ஒப்புக்கொண்டாலும் அவள் ஒதுக்கி விடுவாளோ என்று மனம் பலவித யோசனையில் குழம்பிக் கொண்டிருந்தது. படம் முடிந்த பின்னரும் இருவரும் மனம் விட்டு பேசிக்கொள்ள முடியாமலேயே தவித்த வண்ணம் வீடு வந்து சேர்ந்தார்கள். அவன் புறப்படும் நேரம் வந்தது. ராஜேஷ் தன் முடிவை சொல்லுவான் என்று எண்ணிய ராகவன் அவனை சுற்றி சுற்றி வந்தார். அவனோ வாயே திறக்கவே இல்லை. கேளேண்டா ராகவா, இப்படியே கேட்காமலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பாயா? பாட்டி அரற்றி கொண்டே இருந்தாள். ராகவனுக்கும் மனம் தவித்து கொண்டுதான் இருந்தது. இந்த இடம் நடக்காவிட்டால் எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குமோ என்று தோன்றியது. அவன் புறப்படும் முன் நர்மதாவை பார்த்து சிரித்துவிட்டு விடைபெற்று கொண்ட விதம் கொஞ்சம் நம்பிக்கையூட்டுவதாக இருந்தது. ஆனால் அவன் ஊர் போய் சேர்ந்து 4 நாட்கள் ஆகியும் எந்தவித தகவலும் வராது போகவே பெற்றவரின் தவிப்பு அதிகமாகியது. தந்தி அடித்து கேளேண்டா, இல்லை போனிலாவது கேளு, பாட்டி நச்சரிக்க துவங்கினாள். நர்மதா வெளியே சலனமில்லாமல் இருந்தாலும் உள்ளூர கவலைப்படாமல் இல்லை. அவள் தன்னால் இயன்றவரை கலகலப்பாக பழகினாள், நன்றாக அலங்கரித்து கொண்டாள். அப்படியும் அவனுக்கு அவள் மீது நாட்டம் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை என்று பொருள். அதற்காக வீணாக அலட்டி கொள்ளுவானேன் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முயன்றாள். கூடவே தான் டயர் மாற்றிய பொழுது அவன் தெரிவித்த பாராட்டும் நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தைகள், அவற்றுக்கு எந்தவித விசேஷ அர்த்தமும் கிடையாதோ? சிந்தனையிலேயே நேரம் கழிந்தது. அன்று அவள் தகப்பனாரின் பெயருக்கு ஏதோ ரிஜிஸ்டர் கடிதம் வந்தது. அனுப்பியவரின் பெயர் ராஜேஷ் அல்ல, அவன் தந்தையின் பெயரும் அல்ல, வேறு யாரோ வட இந்தியர். கையெழுத்து போட்டு வாங்க பேனாவை கைப்பைக்குள்ளிருந்து எடுத்த பொழுது கைப்பையில் இருந்து ஒரு கவர் வெளியே விழுந்தது. நர்மதா என்று தன்னுடைய பெயர் அதன் மேல் குறிப்பிட்டிருந்ததும் பரபரப்புடன் தபால்காரரை அனுப்பிவிட்டு கடிதத்தை அவசரமாக பிரித்தாள். மிஸ் நர்மதாவுக்கு டியர் என்று ஆரம்பிக்க எண்ணினேன். உன் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொண்டு விடுவது முதலில் அவசியம் என்று தோன்றியது. ஒரு பெண் அடக்கமாகவும் அதே சமயத்தில் நாகரீகமாகவும் இருக்க முடியும் என்பது உன்னை பார்த்ததும் தான் எனக்கு புரிந்தது. லண்டன் போய் படித்துவிட்டு வந்ததையே பெரிய சாதனையாக எண்ணி இதுவரையில் இருமாந்திருந்த எனக்கு உலகத்தில் நான் இன்னும் எத்தனையோ விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியவை அதிகம் இருக்கையில் அனுபவத்தை பொறுத்தமட்டில் நான் எத்தனை சிறியவன் என்பதை உணரும்படி நீ செய்துவிட்டாய். உன்னுடைய மன ஒப்புதலும் இருக்குமானால் உன் தந்தையை உடனடியாக தெரியப்படுத்த சொல்லு. உன்னுடையவனாகிவிட்ட ராஜேஷ். நர்மதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அதை எப்பொழுது அவள் கைப்பைக்குள் வைத்தான்? அவள் முட்டாள்தனமாக பார்க்காமல் இருந்து விட்டாளே. அவர்களிடமிருந்து பதில் ஏதும் இல்லை என்று இப்போது ராஜேஷும் அல்லவா துடித்து கொண்டிருப்பான். வீட்டில் உள்ள அனைவரிடமும் விஷயத்தை சொல்ல எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ராஜேஷுக்கு போன் செய்து உன்னுடைய சம்மதத்தை தெரியப்படுத்துமா என்று அப்பா ராகவன் சொன்னார். நர்மதாவும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் போன் செய்த போது ராஜேஷும் விஷயத்தை புரிந்து கொண்டான். ஆனாலும் அவளது வாயால் சம்மதத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்து என்ன விஷயம் என்று வினவிய போது வெட்கத்தில் முகம் சிவப்பேறி போக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் அவள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.